உங்களோட சிடிசி 4 லேக் இருக்குன்னா உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிடிசி அப்படின்னு சொன்னாவே இயர்லி வைஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ ஒரு இயருக்கு உங்களோட சிடிசி வந்து 4 லேக் per annum அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை வந்து மந்த்லி சிடிசியாக கன்வெர்ட் பண்ணும். அது எப்படி மந்த்லி சிடிசியாக கன்வெர்ட் பண்ணுறது சொல்லி பார்த்தீங்கன்னா 4 லேக் டிவைட் பை 12 போட்டிங்கன்னா அது மந்த்லி சிடிசியாக கால்குலேட் ஆகிடும். இப்போ மந்த்லி சிடிசி பார்த்தீங்கன்னா 4 லேக்கு வந்து 33,333. இதில் வந்து 3 முக்கியமான டிடக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து எம்ப்ளாயர் சைட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது. அதுக்கும் உங்கள்கிட்ட சிடிசியில் தான் காட்டுவாங்க. அப்போ அது வந்து மேக்ஸிமம் நான் 1800 போட்டிருக்கேன். அதே சேம் டைம்ல வந்து எம்ப்ளாய்ட் வந்து பிஎஃப்காக ஒரு அமௌண்ட் எடுத்து அதையும் வந்து பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 1800 போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாத ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்லி 200 rupees. ஒரு சில கம்பெனில 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து இதை மந்த்லி போட்டிருக்கேன். அதனால 200 rupees சொல்லி உங்களுக்கு தெரியுது. இப்போ 33,333 மைனஸ் 1800, அதாவது கம்பெனி சைட்ல இருந்து போற கான்ட்ரிபியூஷன், இன்னொரு மைனஸ் 1800, அதாவது எம்ப்ளாய்ட் வந்து பிடிக்கிற கான்ட்ரிபியூஷன், மைனஸ் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா 29,533 வரும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான். இது ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆக மொத்தம் உங்களோட சிடிசி வந்து 4 லேக் per annum இருக்குன்னா உங்களோட டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா 28,000 இருந்து 31,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுதோ அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் பை ஃப்ரம் மணிகரன். பை பாய்.